எங்கடா சாமி காடு வலையலாம் நான் தர்பார் விஷயம் வந்திருக்கிறது. நான் யாரு தெரியாதுங்க, சொன்னால்தான் தெரியும். தெரியும். நான் சொல்றதுக்கு முன்னே இன்னும் நீர்வளம், நிழல்வளம், குடிவளம், படைவளம் குறித்து தேர்வு மச்சம நாடு என்ன ஊர் சொல்லு பாக்கலாம். நீங்க தானே வாங்குறீங்க, அட்வான்ஸ் நீங்க தானே வாங்குறீங்க, அப்ப நீங்க தான் சொல்லணும். அது மட்டும் அல்ல, இன்னும் நமக்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைய தந்தவர் யார் தெரியுமா? யாரு? இன்னும் நெய்க்கறி விழுந்து சேர்ந்த பேர் மதிப்புக்கும் மனிதக்குரிய இன்னும் பழனிசாமி அண்ணா, இன்னும் அர்ஜுனன் நமக்காக நன்கொடை கொடுத்திருக்காங்க. எத்தனையோ நாடு வாங்கி கொடுக்கிறாரு. யாரு? நம்ம பழனிசாமி அண்ணா, அர்ஜுனன் எல்லாருமே. இப்படி அது மட்டுமல்ல, நம்ம நாடகத்தை உலகெங்கும் அறிமுகம் செய்யும் ஒளிபரப்பக்கூடிய யூடியூப் சேனல் அக்கினி புயல் சேகரன் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்லாண்டு வாழ்க. சாமி கும்பிடுறதுக்கு நாங்கெல்லாம் தேங்காய் பழத்தை கொண்டு போய் சாமி கோயிலுக்கு முன்னால வச்சு பழத்தை கிள்ளி விட்டு அதுல சோறு ஊரும் பத்திக்குச்சு ஊதுபத்தி. இவன் மண்டையில சோறு இருக்கிறானே, என்ன பண்ணிருந்தீங்க? சாமி வந்துட்டோம், சாமின்னு அப்படி கும்பிட்டோம். மசாலா சுட்டு எப்படா மசாலா அடிப்பாரு சரி விடு. ஒரு நாளைக்கு சொல்றது சாமியும் சொரக்கு சொரக்குன்னு சொல்லலாம். சாமி நம்ம கும்பிட்டு கும்பிட்டு அப்படி சுத்தி சுத்தி நம்ம தமாசுக்கார கோமாளி சொன்னா ஓட்டு படுத்தவங்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இன்னும் நம்ம அரியப்பட்டி சேர்ந்த நம்ம மாரியப்ப மாமா அறிவி தந்திருக்காங்க. மாரி பண்ண வந்துக்கிறாங்க. உங்க அப்பா தான்பா வந்திருக்காங்க. உங்க அப்பா வர்றது தெரியாத கூட இந்த வார்த்தையில பேசிட்டு இருக்காங்க. உங்க அப்பா கெட்ட வராது பாரு பேட்டர் எதுக்கு வந்தாங்க? சரி பார்க்க வரலப்பா. கோமாளி போட்டு இந்த மாதிரி சமாச்சாரம் கெட்ட வார்த்தை பாக்குறாங்க. கெட்ட போறது எட்ட முடிட்டாரு. அவங்க பெத்தனால சரி சரி. இன்னைக்கு பாருங்க நல்லத்தங்க நாடகம். நல்லத்தங்க நாடகத்தில் நான் பாட்டு பாடுவேங்க. பாட்டு போடுவேன். நாங்க கப்பலோட்டு செட்டியாரு கருது வியாபாரி, நாங்க கப்பலோட்டு செட்டியாரு நாங்க கருதிருக்கோம் வியாபாரி. அதாங்க நல்லத்தங்க நாடகம். ஏன்டா இதாடா உனக்கு நல்லதாங்க நாடகம்? கோவ நாடகம் மடையா? நாங்கெல்லாம் காதல் பூ வச்சுட்டு இருக்கிறோம், நீ தலையில பூ வச்சுட்டு இருக்கிற. ஆமா சரி. இருந்தாலும் அர்ஜுனன் தமிழை தற்கும் ஸ்ரீ மகாபாரத காவியத்தில் அதாவது ஆரணி காண்டம், ஆரணி காண்டத்தில் சரி மகாபாரதத்தில் ஆரணி காண்டம் இது. ஆரணி காண்டத்தில் அர்ஜுனன் தமிழை அர்ஜுனன் தபசு ஒரு பயபக்தியான நாடகத்தை வைத்திருக்காங்க. அருமை உள்ளங்கள் பக்தர் கோடிகளை உண்டாக சேர்ந்து, அதாவது இந்த நாடகத்தை நிறைவேற்றிய அறிவுள்ளங்களும், அதாவது இந்த நாடகம் பயபக்தியான ஒரு நாடகம். அர்ஜுனன் தமிழில் தற்கும் இந்த நாடகத்தில் நான் யாரு, என் பெயர் என்ன, நான் என்ன காட்சியளிக்கின்றேன் வந்திருக்கிறீர்கள். என் பெயர் தான் ஸ்ரீமந்த நமோ நாராயணன் கண்ணன். நீங்க தான் சீமனை வைக்கிறவங்களா? எவ்வளவு லிட்டருக்கு போகுது? என்னது? அதனாலதான் மூஞ்சி கூட சீமன் கலரா ஸ்ரீமந்த நமோ நாராயணன். ஸ்ரீமந்த நமோ நாராயணன். கண்ணன் மணிவண்ணன் கோகிலவர்ணன் கோபாலன் நந்தன் முகுந்த நாராயணன். நீ பொறுமையா சொன்னியா நான் சரி பாப்பா. கண்ணன் மணிவண்ணன் கோகிலவர்ணன் கோபாலன் நந்தன் முகுந்தன் நாராயணன் ஜனார்தனன். சாபத்துக்கு அழகுணன் எப்படி திருமால் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி கடவுளிலே நானும் ஒருவனை சேர்ந்த என் தீரோ பகவானாக திருமால் என்று சொல்லக்கூடிய என் தீரோ பெருமாள் பகவானே. ஏழுமலையாண்டவன் ஏழுமலை கொன்றாமன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுது சாமி. ஆகட்டும். என்ன மட்டும் நல்லா வச்சிருக்க சாமி. இந்த மத்தால நாட்டுமா ராஜா யாரு கொடுத்துட்டு கேக்குறாங்க அவன். ஆமா கேப்பாரு கொடுத்தரு.
அவன்கிட்ட இருந்துச்சு வாங்க கொடுத்தான் கேண்டல்ல வாங்கின என்னத்துக்கு கேக்குறான் ஆமாப்பா அவர் கேட்க மாட்டாரோ கூடாதுங்க கேட்க கூடாது தொட்டா கேட்டா பொழந்து விடுவேன் சரி இருந்தாலும் இப்படி என் பேரோ கண்ணன் கண்ணன் பகவான் ஸ்ரீமந்த நமோ நாராயணன். இப்ப நீ கண்ணங்கரி இல்ல சாமின்னா நான் கேக்குறத காட்டு என்ன உன் பேர் தானே கண்ணு அப்ப ஆதார் கார்டு காட்டு அப்படி இல்லையா ரேஷன் கார்டு காட்டு நான் ஒத்துக்கிறேன் இல்லப்பா ரேஷன் கார்டு இல்ல அப்போ கடவுள் நானே பகவான் ஆகுவா உன் போன் நம்பர் கூட நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன் சிவான் கார்டு சரி சரி ஒரு நேரம் யோசிச்சுட்டே இருந்தே கொண்டு வரலாமா நம்ம சாமி என்னது அப்படி கண்ணனாவே இருந்தாலும் உங்கள் பிறப்பின் வளர்ச்சிப்படி பகவானா இருப்பினும் என் அவதாரங்கள் என்ன நான் எத்தனை அவதாரம் எடுத்துள்ளேன் அவதாரம் யாருக்கு மகனா பிறந்தேன் யாருக்கு மகனா? பார்த்தனில 10 அவதாரம் தற்காலங்கள் 108 அவதாரம் தசாவதாரம் தாங்கி கண்ணன் அவதாரம் தாங்கிய கண்ணு எனக்கு தசாவதார மூர்த்தி என்று ஒரு பேர் 108 வேணாங்க அந்த 10 அவதாரம் சொன்னீங்கல்ல அந்த 10 அவதாரத்தை சொல்லுங்க சாமி தெரியுதா துபாவர கலியுகம் தெரியுதா தெரியலையா கழிக்கிட்டு புழைச்ச நகரிக்கிறாங்க நான் தாங்கி அவதாரமும் முதல் அவதாரம் 10 அவதாரத்தில் நான் முதல் தாங்கி அவதாரம் என்ன எத்தனை தாய்மார்கள் விட்டுருக்காங்க அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் பல்லாண்டு வாழ வேண்டும் 70 வயசுல 2 கல்யாணம் பண்ண வேணும் அதாவது சாமி நான் முதல் தாங்கி அவதாரமோ மற்ற மீன அவதாரம் மீன அவதாரம் ஏன் இருக்க வேண்டும் என்ன செய்தான் சோமகாசூரன் என்ன செய்தான் 4 பேர் திருடி கடலுக்குள்ளே ஒளிந்தான் 4 வேதங்களை திருடி கடலுக்குள்ளே சென்றான் வேதம் சாமாத்திரமா சரி அவனை மடிக்க வேண்டி மற்றவனை மீன அவதாரம் எடுத்து சோமகாசூரன் மடித்து சோமகாசூரனை மடித்தீர்கள் சாமி நீங்கள் எடுத்த 2வது அவதாரம் அடுத்ததொரு அவதாரம் என்ன அவதாரம் அவதாரம் ஏன் இருக்க வேண்டும் நான் ஏன் நினைக்க வேண்டும் தேவர்களை கேட்க நான் தாங்கி அவதாரம் ஆம அவதாரம் என்ன தேவாதி தேவர்கள் அமர்ந்து கிடைந்தார்கள் மந்திரிகள் மலை சாய்ந்தது சரி நான் முதல் நாள் ஆம அவதாரம் எடுத்து மந்திரிகள் மலையை முதுகினால் தாங்கினேன் தாங்கினீர்கள் சாமி அப்படி நீங்கள் எடுத்த அவதாரம் ஆமை அவதாரம் ஆமா நீங்கள் எடுத்த 3வது அவதாரம் 3வது வராது மட்டும் பன்றி அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்திருந்தால் பீ சாப்பிட்டு வேண்டும் நீ சொல்லிட்ட பன்றி வேறப்பா நவரத்து தாருக்குள்ள பன்றி பண்ணி பியத்துங்க நீங்களும் தின்னீங்களா பன்றி வேறப்பா உனக்கு சாபம் கொடுத்த உடனே
இரணி ஆக்குதல் மணிக்கு 50 ரூபாய் கொடுத்தா எப்படி மூன்றாவது பண்டிகை தாய் மூன்றாவது ஆக்கியதனை வெடிப்பதற்காக அந்த ஆக்கியதன் என்ன செய்தான்? இருக்குதுப்பா. என்னப்பா செய்தி? இந்த பூமியை பாயாக சுருட்டி ஆதாரத்தில் கடலுக்குள்ள இறங்கி விட்டான். கடலுக்குள்ளே இறங்கி விட்டான். அவனை வடிப்பதற்கு நான் என்ன செய்தேன்? பண்டிய அவதாரம் எடுத்து பூமியை குளித்து கொண்டு சென்று அவ இரணி ஆக்குவதனம் அடித்தேன். அது எடுத்த நீங்கள் மூன்றாவது அவதாரம். பூமி எடுத்த பூமியை சிறைமீட்டு கொடுத்தேன். மூன்றாவது அவதாரம். நீங்கள் எடுத்த நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும்? இரணி அடிக்க நரசிம்ம அவதாரம் எடுத்தேன். என்ன செய்தான்? என்ன செய்தான்? இரவில் சாகில்லை, பகலில் சாகில்லை. அதான் வரம் பெற்றவன். என்ன மனிதனாலும் சாகில்லை, ஆயுதத்தினாலும் சாகில்லை, மிருகத்தினாலும் சாகில்லை. மனிதனாலும் சாகல, மிருகத்தாலும் சாகல. நான் என்ன செய்தேன்? அதான் மனித உடல் முகம் மட்டும் சிங்க முகம். மனித உடல் முகம் சிங்க முகம். நான் என்ன செய்தேன்? அம்பளி சாகில்லை, ஆதித்தனாலும் சாகில்லை. அப்படி வரம் பெற்றவன் இரணியகசிவன். நான் மடிக்க வேண்டி நான் என்ன செய்தேன்? என்னுடைய அம்சையா பக்த பிரகலாதனை படிக்க செய்தேன். பிரகலாதனை படிக்க செய்தேன். சரி, பெருமை படைக்க செய்து என்னுடைய நாமத்தை ஓத சொன்னேன். ஹரிநமோனார் என்று சொன்னேன். பிரகலாத இடத்திலே அப்போ ஹரிநமோனார் ஐயோனார் ஹரிநமோனார் என்று ஓதினான். சரி, இரணியகசிவன் சொல்கிறா, ஏய் பிரகலாதா, இரணியகசிவனுடைய தந்தை யாரு? பிரகலாதுடைய தந்தை லீலாதேவி வயிற்றிலே பிரகலாதன் பிறந்தவன். அப்போ அதாவது இரணியமோனார் என்று சொல்லி சொன்னா கேட்கவில்லையே. ஹரிநமோனார் ஐயோனா ஹரிநமோனார் என்று சொல்ல எங்கடா அக்கறாரி என்று கேட்கும் போது எங்க இருப்பாயாக அந்த மூர்த்தி தூணில் இருப்பான், தூணில் இருப்பான் உரைக்கும் போது என்ன செய்தார்? இந்த தூணில் என்று கேட்டா அப்போ இந்த தூணில் இருப்பான் ஏகாந்த மூர்த்தி என்று சொல்ல அடித்தான் இரணியகசிவன். நான் என்ன செய்தேன்? சிங்க அவதாரம் எடுத்து தூணை இருப்பிலா பிளந்து என் எதிர் கண்ணாடியை அவனை மடித்தேன். கையில கிளந்த பிரித்து உடல மாலையாக போட்டேன். இது நீங்கள் எடுத்த நான்காவது அவதாரம். சாமி, நீங்க எடுத்த ஐந்தாவது அவதாரம் வாமன அவதாரம். வாமன அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும்? மாபலி சக்கரவர்த்தி வதம் செய்ய அதாவது வாமன அவதாரம். அப்படி ஐந்தாவது அவதாரம். சாமி, நீங்கள் எடுத்த ஆறாவது அவதாரம். ஆறாவது அவதாரங்கள் என்ன? பரசுராமன் அவதாரம். பரசுராம அவதாரம் ஏன் எடுக்க வேண்டும்? தமதைக்கும் ரேணுகா தேவிக்கும் நான் பரசுராமனை பிறந்தி என் தாய் சிரம் இருக்கேன். தாயவை? ஆமா, தாயவை ஏன் சிரம் இருக்க வேண்டும்? என் தாயை சிரம் இருக்கிறேன் என்றால் உலகிலே பத்தினி பெண், கற்புடைய பெண் என் தாய். அனைவரையும் சொல்லலாம் பத்தினி. உங்க அம்மாவை மட்டும் பத்தினி பத்தினிங்கிறீங்களா? என்ன காரணம்?
அடேங்கப்பா. ஆமாங்க. புடிச்சு அடிக்கிறானே. ஏமாண்டா சின்ன பத்தினி. எப்படி ராஜகாரன் மட்டும் தான் வச்சுக்கிறா பத்தினி தானா. இருந்தாலும் என் தாய் ஆத்து மணலை அள்ளி கூட்டினால் பாண்டமாகிடும், பானை ஆகிடும். அது பானை ஆயிரும். ஆமா, ஆத்து மணல் உண்மைதான். எந்த மண்ணால கூட்டின கும்பமா சேர்த்தினால் அது உடனே பானை ஆகிடும். பானை ஆயிரும். அதை தந்தை தமதக்கணிக்கு அதாவது பூசைக்கு தண்ணீர் எடுத்து கொடுப்பது வழக்கம். எடுத்து செல்வது வழக்கம். ஆமா. ஒரு நாள் என்ன செய்கிறார், தந்தை பூசைக்கு சரி தண்ணீர் எடுத்து கொடுப்பது வழக்கம். ஆமா. தண்ணீர் எடுக்கும் போது ஆகாய கந்திரவர்கள் ரதத்தில் போய் கொண்டிருக்கிறார். ஆகாய கந்திரவர்கள் ரதத்திலே போகிறார்கள். ஆமா, தண்ணீர தெரியுறாங்க. ஆகாய கந்திரவர்கள் தண்ணீரே தெரிகிறார்கள். அப்ப ஆகாயத்தை பார்க்கிறார்கள். நோக்கிவிட்ட தாயி ஞானத்தினால் அறிந்த தமதக்கணி மகனே வரசுராமா, உன் தாயை திருமருத்துவா, உன் தாய் வெட்டி மருந்து சொல்லி அனுப்பினார். தந்தையே, எனக்கு முன்னே 4 தம்பிகள் 4 தம்பிகள் 4 அண்ணமார்கள் பிறந்தார்கள். சரி, நான் கடைசியாக பரசுராமனா பிறந்தேன். பிறக்கும் போது கோடாளி ஆயுதத்துடன் பிறந்தேன். கோடாளி ஆயுதத்துடன். ஆமா. சரி, உன் தாயை வெட்டி சொன்னாரல்ல, எடுத்தேன். கோடாளி என் தாயை ஒரே வெட்டுதான். சரி, பிறகு என்ன நடந்தது? தாய் வெட்டினேன், திருத்த மாற்றி பொருதினேர்கள். என்ன தாயை வெட்டும் போது ஒரு ஆதி திராவிட பெண்ணு தடுக்கிறாள். அந்த தாயும் போயிடுது. ஆதி திராவிட பெண். ஆமா. சரி, அப்போ வரத்தை கொடுத்தார். தந்தை என் தாய் உயிரிழவு எழுப்பணும், வரத்தை கொண்டு கேட்டேன். வரத்தை கொடுத்தார். தாயை சிரத்தை மாற்றி மாற்றி பொருதி விட்டேன். மாற்றி மாற்றி பொருதுறீங்க. முகம் மாறிவிட்டதே. உலகிலே முகம் மாறியவனா போ கடவுதி என்ற வரத்தை கொடுத்து சரி ஊருக்கு ஒரு மாரியம்மனை படைக்க செய்யும். ஊருக்கு ஒரு மாரியம்மனை படைக்க ரேணுகா தேவி. இது 6வது அவதாரம். சாமி, 6வது அவதாரத்தோடு ஒரு யுகம் முடிந்தது. ஒரு யுகம் முடிந்து விட்டது. யுகம் முடிந்தன. அடுத்தது திரேதாயுகம். திரேதாயுகத்திலே நான் யாருக்கு மகனா பிறந்தேன்? அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத யாகத்து வழியாக கோசலைக்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியாக பிறந்தேன். கோசலைக்கு ராமச்சந்திரமூர்த்தியாக ராமனா பிறந்தேன். ராவணாதை கூட்டு தலைப்பதற்கு ராவணன், கும்பகர்ணன், மகாமாயி, இந்திரசக்தி, மயிராவணன் மற்றும் மூலபல சேனைகளை அடித்தேன். ராவணாதி கொடுத்து அளிக்க நான் ராம அவதாரம் எடுத்தேன். ராம அவதாரம். ஆமா, கோசலை வைத்தில ராமனாக பிறந்தேன். இது ராம அவதாரம். 7 அவதாரம் கொண்டு திரைதாகத்தும் ஒரு யுகத்தையும் முடித்தேன். ஒரு யுகத்தை 2 யுகம் முடிந்து விட்டது. கிரைதா திரைதா. 6 அவதாரத்தோடு கிரைதாயுகம் முடிந்தது. அடுத்தது திரைதாயுகம். அந்த யுகத்திலே ராம அவதாரம். ராமாவதாரம். ஆமா, ராவணாதி கூட தலிக்க 2 அவதாரம் முடிந்தது. நீங்கள் எடுத்த 8வது அவதாரம் என்ன? 7 அவதாரத்தோடு திரைதாகத்தை முடித்தேன். ஒரு யுகத்தை முடித்தேன். ஆமா. 8வது என்ன அவதாரம்? பலராமன் அவதாரம். பலராம அவதாரம். 9வது கண்ணன் அவதாரம். கண்ணன் அவதாரம். சாமி, சின்ன கண்ணன். அப்படி மாநில கண்ணனாக ஏன் பிறக்க வேண்டும்? என்ன காரணம்? ஏன் பிறக்க வேண்டும்? பூமி பரத்தை குறைக்கணும். ஏங்க, இங்க இருக்கிற மண்ணலி அங்க கொட்டினாலும் மாறினா, அங்க இருக்கிற மண்ணலி இங்க கொட்டினாலும் மாறினா, இங்க இருக்கிற கல் எடுத்து அங்க போட்டாலும் மாறினா, அங்க இருக்கிற கல் எடுத்து இங்க போட்டாலும் மாறினா, எப்படி நீங்க பூமி பரத்தை குறைக்கிறீங்க? தாத்தகி, பூமி பரத்தை குறைப்பதாக இருந்தால் 18 அக்ரோனி சேனை அளிக்கணும். அக்ரோனி சேனை, சேனை சதுரங்க சேனைகளை அடித்தால் கொஞ்சம் பூமி பரத்தை குறைக்கலாம். கொலை பண்றேன்னு சொல்லுங்க. தாத்தகி, என்று என்ன செய்தேன்? பூமி பரத்தை குறைக்க வேண்டி உலகில நான் கண்ணனா பிறந்து இந்த பூமி பரத்தை குறைப்பதற்காகவே நான் மாயனா பிறந்திருக்கிறேன். குறைப்பதற்காகவே மாயனாக பிறந்திருக்கிறேன். நான் 8ஆம் போர்னா 8 வச்ச வீடு குட்டிச்சேர போயிடும். நான் மாலா சித்தி பிறந்தவன். மாரியா இருந்தாலும் அது மண்ணா போயிருங்க. வசிதேவனுக்கு தேவகி வைத்து நான் 8ஆம் போதா பிறந்தேன். எனக்கு முன்ன 7 குழந்தை, பெண் குழந்தை. நான் 8வது ஆண்மனா பிறந்து என் மாமனை மடிப்பதற்கு மாயக்கண்ணா பிறந்து நான் பிறந்தது வடமதுரை, பிறந்தது ஆயப்பாடி. ஏங்க, தாய்க்கு பின் தாய் மாமன் தான் சொந்தமாங்க. அந்த தாய் மாமனையே ஏன் கொல்லணும் நீங்க? என்ன காரணம்? தாய் மாமனை ஏன் மடிக்கணும்? ஆமா, தாய் மாமனை மடிக்க வேண்டிய காரணம் என்ன? ஒரு மாங்கனிக்கு என் தாய் ஆத்து வைத்திருக்கிறார். ஆமா, தேவகி. அந்த மாங்கனியை ஒரு மாங்கனிக்கு யாரு தவறுக்கிறார்? பரத்துவாசர் மகாமுனிவர் என் தாய தேவகி ரோகிணி திருமணம் முடித்து வசிதேவ மன்னன் வனவேடிக்கை காட்டக்கூடிய அழைத்து சென்றிருக்கிறார். அப்ப ஆரணிமான கழகத்தில் தனி மாங்கனி பார்க்க
கமசகத்தில் என் தாய் கேட்கிறார். தாய் கேட்கிறாள். அண்ணா கமசகா, இந்த மாங்கனி அறுத்தவன்னு சொல்ல கேட்கவில்லையே. அறுத்து கொடுத்தா தாபத்தை ஞானத்தில் அடைந்தார். வளர்த்து பார்த்தர். அடே ராஜகம்சனே, ஒரு மாங்கனிக்கு 1000 வயது தவறிந்து அறுத்து கொடுத்து விட்டாய். ஒரு தங்கி வயசுல 8வது 7 குழந்தை பெண் குழந்தை 8வது ஆண் மகனா பிறந்த உன பழிவாக பிடி சாபத்தை. அது பருத்து வார்த்தை மகாமுனிவர் கொடுத்த சாபம். சாபத்தால 7 குழந்தை பிறக்க ராஜகம்சனத்தை கொடுக்கணும். என் தந்தை வசீதம் கொடுத்தா பிறக்கிற குழந்தை எல்லாம் வெட்டிட்டாரு. 8ஆம் முறை பிறந்து ஆயப்பாடியில் விட்டாங்க என் தந்தை வசீதம். அங்கிருந்து ஒரு பெண் குழந்தை வாங்கி கொடுக்க அந்த வெட்ட துணிந்தார். சரிபாக பேசியது பெண் குழந்தை. ராஜகம்சனே, என்ன கொள்வதற்கு ஒன்னால் ஆகாது. ஆயப்பாடியில் வளர்கிறான் சின்ன கண்ணன். 5 வயதிலே உன்னை தந்து அரண் செய்தார். அப்படி என்று 7வது குழந்தை சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறது. அந்த துர்காளியம்மன் ஆமா அசரிவார்க்கா சொல்லிவிட்டு மறைந்தார். அதனால ஆயப்பாடியிலே நான் வளர்ந்த அதாவது மாமன் கமசனம் அடிக்க வேண்டி அப்படி மாமன் கம்சனை மடிப்பதற்காக ஆயப்பாடியிலே வளர்ந்தீர்கள். அப்ப ராஜகம்சன் என்ன எத்தனையோ என்ன மாய கண்ணனை மடிப்பதற்கு சூழ்ச்சிகள் செய்தான். பூதகி அனுப்பினான், ஜல்மாசூன் அனுப்பினான். நான் என்ன செய்தேன்? பூதகி பால் உண்டு அந்த பூதகியை மடித்தேன். பூதகி பாலை சப்பி சப்பி எடுத்துக்கிறீங்க. நானும் உன்னை போல இருந்தவன் தான். நான் ஏன் இப்படி நீளதானே? அப்படியே உசாலா நீள மாட்டாய் போயிட்டீங்க. அதாவது விஷப்பால் அருந்தின பூதகி பால் உண்டு. என் மேலெல்லாம் விஷமாக மாறிவிட்டது, கலராக மாறிவிட்டது, ஏறி புழு கலரா மாறிவிட்டது. பூதகியை மடித்தேன். ஆமா, இப்படி 5 வயதுல மாமனை சங்காரம் செய்தேன். 5 வயதிலே மாமனை கொண்டு விட்டேன். ஆமா, 9வது அவதாரம் கண்ணன் அவதாரம், 10வது கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எடுத்தால் இந்த உலகமே சமபொன்னி ஆகிவிடும். விரலை துண்டு செய்வேன், 3 நாளில் பெண் என்ன படைப்பேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்காது சாமி. நான் கொஞ்சம் நல்லா பொழைச்சு பாத்துக்கிறேன். அழிச்சுடா, அவன் அழிக்கலாமா? முடிஞ்சு போயிடும். அடிச்சுன்னா சொட்ட என்ன பார்த்து சிரிப்பாங்களா? நான் சிரிக்க மாட்டேன். என்ன பார்த்து சிரித்தினா உடனே அழிச்சிடுவேன். அப்ப நான் என்ன பார்த்து கோவப்பட்ட ஏனால் நீ நன்றாக வாழ்வ. சிரிக்கவே மாட்டேன். சரியாகட்டும். இருந்தாலும் இப்படி மாயக்கனை பிறந்து என்ன நம்பினு யாரு நம்பாடு இருக்கிறா தெரியுமா? யார்? பாண்டவர்களை எத்தனை வந்த செய்தி. இப்ப பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்காங்க. பாண்டவர்கள் வனவாசத்திலே இருக்கிறார்கள். 8 வனத்தை முடித்து விட்டார்கள். 9வது வனம், அதாவது 12 வனம் கழித்தால் நாடு. 12 வனம் கழித்தால் நாடு. 9வது வனம் போக போறாங்க. 9வது வனம் போக போகிறார்கள். இருந்தாலும் பாண்டவரை கழிக்க வேண்டும்.
என்ன துதி செய்த போல் தெரிகிறது. அதுலயும் உழுவுற மாதிரி இருக்குது. உழுவுதுங்க. சரி இருந்தா நான் அருகிலே இருக்கும் கருடாழ்வார் அல்லவா? எனக்கு 68,000 மனைவிமார்கள். 68,000? அதே சாமி ஒவ்வொருல போன விடுவேன். இதுல 8 அஷ்டலட்சுமிகள். ஆமா 60,000 மனைவிகள் எனக்கு. என்னப்பா பண்ணுவேன்? பொண்ணு கொடுக்க மாட்டாரு. ஆமா நித்த கல்யாணம் வந்து பாரு, திருப்பதிக்கு வந்து பாரு, நித்த தினமும் தோறும் கல்யாணம். நான் 2 பூஜையாத்தான் வச்சேன். என் உடம்பு இந்த அளவுக்கு ஆகி போச்சு. நீங்க 67,000 வச்சு என்ன பண்ணுறீங்க? தாத்தகி இது பகவானுடைய திருவிளையாடலப்பா. நான் கடவுள் அல்லவா? நீங்களா மானிட பிண்டம், நான் தேவர் பிண்டம். என்னது தேவர் பிண்டம்? பிண்டங்க எங்க அப்பா வந்து சொன்ன உடனே வார்த்தை அப்படியே மறைச்சிட்டப்பா. ஆமாப்பா தேவர் பிண்டம். என்னது தேவர் பிண்டம்? நான் பேசி ஆகணும். நாங்க தேவர் பிண்டம், நீ பிண்டம் ஆடிற பிண்டம். மூடிட்டு படுத்துங்க. ஒரு மங்களலட்சுமி திருமணம் முடித்து மங்களலட்சுமி மார்பிலே வைத்திருக்கிறேன். ஆமா என் லட்சுமி அழைத்து வா. சரி உடனே பாண்டவரை நான் பார்க்கணும். அழைத்திருக்கிறார் அல்லவா? என் மலர் மங்களலட்சுமி அழைத்து வா சீக்கிரம். அப்படியே போய் கூட்டி வர. ஆதி பகவான் கண்ணனாகப்பட்டவர் ஆதிலட்சுமி அழைக்க ஆதிலட்சுமி சபை தற்பார்.